அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே நைட் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். நைட் டின்னருக்கு பட்டாணியும் உருளைக்கிழங்கு போட்டு எப்படி குருமா வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 150 கிராம் பட்டாணி குக்கர்ல உப்பு போட்டு வேக வச்சிடுங்க. வேக வச்ச பட்டாணியை ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு மறுபடியும் உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சிடுங்க. அது வரைக்கும் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 3 பத்து தேங்காய், 2 பச்சை மிளகாய், 7 முந்திரி, கசகசா அரை ஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், தக்காளி 1, பட்டை 2, லவங்க 2 எல்லாமே நைஸா அரைச்சு வச்சுக்கலாம். இப்போ பாத்திரத்துல எண்ணெய் போட்டு 2 பொடிசா நறுக்கிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், உப்பு போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், தக்காளி 2 பொடிசா நறுக்கியது, கருவேப்பிலை கொஞ்சமா, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டு வதக்கிட்டு 1 கிளாஸ் தண்ணி போட்டு வேக வச்ச பட்டாணி உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி அந்த மசாலால போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்ச பிறகு அரைச்சு வச்ச தேங்காய் பேஸ்டையும் போட்டு ஜார் கழுவி அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு கம்மியா இருக்கு, கொஞ்சமா சேர்த்துக்குங்க. கடைசியா கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி குருமா நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க. நான் பட்டாணி குருமாக்கு இட்லி தான் செஞ்சேன் இன்னைக்கு. இட்லிக்கும் தோசைக்கும் சூப்பரா இருக்கும்.